ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவுனி அரிசி உளுந்தும் சேர்ந்த களி மாவை எப்படி கட்டி தட்டாமல் கிண்டுறதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். பாருங்கள், உண்மையிலே 1% கூட கட்டி தட்டாது, அல்வா பதத்தில் நல்லா வரும். இப்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிக்கணும். உப்பு போட்டு கூட கரைச்சிக்கலாம். ஆனால் நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் களி கிண்டுற பேன் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நிறைய நெய் ஊற்றுறதா ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா சுருளை கிண்டும் போது நல்லாயிருக்கும். ஆனால் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா களிலையும் சில டைம் ஊற்றி சாப்பிடுவோம். அதனால் அதில் ஊற்றி உப்பும் சேர்த்து போட்டு நல்லா கொதி வந்ததும் இந்த கரைச்சி வச்சதை கிண்டுங்க. ஊற்றி கிண்டும் போது உங்களுக்கு உண்மையிலே கட்டி தட்டாது, நல்லா அல்வா மாதிரி வரும். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இந்த களி மாவு மிக்ஸு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபம். 3 பங்கு உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்தால் 1 பங்கு அரிசி எடுக்கணும். அதனால் எதில் எடுக்கிறீங்களோ 3 கிளாஸோ 3 கிண்ணமோ எதுவாக இருந்தாலும் சரி, அப்போதைக்கு தேவைப்படுதா அப்போதைக்கு கூட நீங்கள் எடுத்து கொஞ்சம் லைட்டாக கழுவி கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சிடும். அது காஞ்சதும் டக்குன்னு அரைச்சிட்டு செஞ்சுக்கலாம். பச்சையாகவும் அரைச்சி செய்யலாம். கை பொறுக்கிற சூட்டில் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி கூட செய்யலாம். ரொம்ப சத்து. வாரத்தில் ஒரு 2-3 தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஈஸியான டிஃபனும் கூட. என்ன செய்கிறதுன்னு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைம் இது ரொம்ப கை கொடுக்கும். இந்த மாதிரி உள்ளது டக்குன்னு மாவை கரைச்சி தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்றலாம். வெல்லம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம். என் பொண்ணுலாம் எதுவுமே போட மாட்டாள். வெறும் நெய்யை ஊற்றிட்டு, நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஏதோ ஒன்று ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்டுக்குவா. சர்க்கரை கூட போட மாட்டாள். நல்லாயிருக்கும். ஏன்னா இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். முன்னெல்லாம் பச்சை அரிசியில் தான் கலந்து எல்லாருமே களி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. இப்போது கவுனி அரிசி ட்ரெண்டானதுனால இப்போ கவுனி அரிசியை சேர்த்துக்கிறாங்க. இப்போ நானும் அப்படி தான் செஞ்சேன். முன்ன பச்சை அரிசியில் தான் செஞ்சேன். இப்போ சரி கவுனி அரிசியில் செய்வோன்ட்டு கவுனி அரிசியில் செய்கிறேன். பச்சை அரிசியில் செஞ்சால் அது வேறு கலரில் இருக்கும். கவுனி அரிசிங்கும்போது இது ஒரு கலராக அழகாக இருக்குது பாருங்கள். இது கூட கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுவோ சேர்த்து சாப்பிடுங்க.